புதுச்சேரி உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் தானா? இந்திய நாட்டில் ஆங்காங்கே அரங்கேறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்த்தால் அனைவருக்கும் வேதனையாகத்தான் இருக்கிறது. தனி பெண்கள் கூட்டமாக நீங்கள் புதுச்சேரிக்கு செல்ல திட்டமிருந்தால் நீங்கள் புதுச்சேரி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் இருக்கின்றன. புதுச்சேரி பொதுவாக தனியாக பெண் பயணிகளுக்கு பாதுகாப்பானது. இது மரியாதைக்குரிய உள்ளூர் மக்களை கொண்ட ஒரு சிறிய அழகிய நகரம். எந்த ஒரு இலக்கையும் போலவே இங்கும் நீங்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம். மற்ற நகர்ப்புற சூழல்களைப் போலவே நிலையான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டு புதுச்சேரி இரவில் பெண்களுக்கு நியாயமான பாதுகாப்பு கிடைக்கின்றது. பெண்கள் தனிமையாகவும் முற்றிலும் வெறிச்சோடிய தெருக்களிலும் இரவில் தாமதமாக அலைய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்கு வெளிச்சம் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஒட்டிக்கொள்வது அவசியம். உங்கள் உடைமைகளை எப்போதும் உங்களுக்கு அருகிலேயே வைத்திருங்கள். உங்கள் சூழலில் கவனம் செலுத்துங்கள். புதுச்சேரியில் பொது போக்குவரத்து பொதுவாக தனிமையாக வரும் பெண் பயணிகளுக்கு பாதுகாப்பானது. நகர பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் பொதுவாக பயன்படுத்தப்படும் போக்குவரத்து வடிவங்கள் மற்றும் பகலில் ஒப்பீட்டளவில் பாதுகாப்பானவை. இருப்பினும் இரவு நேரத்தில் எந்த விதமான பொது போக்குவரத்தையும் தவிர்ப்பது நல்லது. ஓட்டுநர்கள் பொதுவாக கண்ணியமாகவும் உதவிகரமாகவும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இரவில் வாடகை பைக் எடுத்துக்கொள்வது சிறந்த ஐடியா. இந்தியாவின் பல பகுதிகளுடன் ஒப்பிடும்போது பெண்களுக்கு ஏற்படும் தெருவோர அச்சுறுத்தல்கள் குறைவாக உள்ள அமைதியான நகரமாக புதுச்சேரி பேசப்படுகிறது. இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் பலதரப்பட்ட சர்வதேச சமூகத்தின் தாயகமாகவும் இருப்பது பெண்களிடம் ஒப்பீட்டளவில் மரியாதைக்குரிய சூழலை பராமரிக்க உதவுகிறது. இருப்பினும் உலகெங்கிலும் உள்ள பல இடங்களைப் போலவே ஈவ்டீசிங் அல்லது கோரப்படாத கவனத்தின் சில நிகழ்வுகள் ஏற்படலாம். புதுச்சேரியில் மற்ற இந்திய நகரங்களுடன் ஒப்பிடுகையில் சிறிய குற்றங்கள் குறைவாகவே உள்ளன. ஆயினும் கூட எப்போதும் விழிப்புடன் இருப்பது முக்கியம். நீங்கள் ஏதேனும் ஆபத்தை எதிர்கொண்டால் உடனடியாக 100க்கு டயல் செய்து புகார் அளியுங்கள். உள்ளூர் அதிகாரிகள் பொதுவாக திறமையாகவும் விறுவிறுப்பாகவும் பதிலளிப்பார்கள். இது போன்ற சம்பவங்களை தடுக்க உங்கள் உடைமைகளை நெருக்கமாக வைத்திருப்பது மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை ஒளிர செய்யாதது போன்ற எச்சரிக்கை மற்றும் பொதுவான பயண பாதுகாப்பு நடவடிக்கைகளை பயிற்சி செய்யுங்கள். ஆன்லைன் பதிப்புரைகளை முறையாக படித்த பிறகு முன்கூட்டிய ஒரு ஹோட்டலை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் டாக்ஸி அல்லது ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் விரும்பும் தங்கும் இடத்திற்கு உங்களை அழைத்து செல்வதற்காக காத்திருக்க வேண்டாம். அருகிலுள்ள இடங்களுக்கு பயணம் செய்வதன் மூலம் தொடங்கவும். உங்களுக்கு சில அனுபவம் கிடைத்தவுடன் தொலைதூர இடங்களுக்கு தனி பயணங்களை திட்டமிடுங்கள். கேபிகளை நண்பர்களை அழைத்து செல்ல அனுமதிக்காதீர்கள். அது நீங்களும் டிரைவரும் மட்டுமே என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வரைபடங்களில் உள்ள வழிகளை முன்பே ஆய்வு செய்து நகரங்கள் வழியாக வாகனம் ஓட்டும் போது உங்கள் ஸ்மார்ட் போன் வழி செலுத்துதலை எப்பொழுதும் ஆன்லைனில் வைத்திருங்கள். பகலில் முடிந்தவரை சுற்றி பார்க்கவும். இரவு ஹோட்டலுக்கு திரும்பவும். உங்கள் பயண திட்டங்கள் மற்றும் உடனடி இடத்தை பற்றி ஒருவருக்கு தெரிவிக்கவும். நீங்கள் அச்சுறுத்தப்பட்டதாக உணர்ந்தால் உதவிக்காக கத்த பயப்பட வேண்டாம். வேக டயலில் 100ஐ வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பையில் பெப்பர் ஸ்ப்ரே ஒரு கேனை வைத்திருங்கள். நிறைய திருடர்கள் குறிப்பாக ஸ்மார்ட் போன்களை குறிவைக்கின்றனர். நீங்கள் உண்மையில் தொலைபேசி அல்லது வரைபடத்தை பார்க்க வேண்டும் என்றால் கடையின் உள்ளே செல்லவும். மற்ற பெண்களுடன் இருங்கள். அனைத்து பெண்கள் தங்கும் விடுதி அல்லது தங்கும் விடுதியை தேர்வு செய்து பேருந்து அல்லது வேறு ஏதேனும் பொது போக்குவரத்தில் ஒரு பெண்ணின் அருகில் அமர்ந்து சமூக வலைத்தளத்தில் பெண்கள் மட்டும் குழுவில் சேருங்கள். உங்கள் பணத்தை ஒரே இடத்தில் வைக்காதீர்கள். அதை பைகள் பர்சுகளில் பிரித்து அன்றைய பயணத்திற்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பஜார் போன்ற நெரிசலான இடங்களில் எப்போதும் உங்கள் பையை முன்புறத்தில் வைத்திருங்கள். தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ளுங்கள். பயண காப்பீட்டை வாங்குங்கள். அதனால் நீங்கள் திருடப்பட்டால் சேதத்தை குறைக்க உங்களுக்கு விருப்பம் உள்ளது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.